இந்த உலகத்தில் புகழுரைக்கு மயங்காத பெரியோர்களும் இல்லை, சிறியோர்களும் இல்லை. உலகத்தையே கட்டியாண்ட தசரத சக்கரவர்த்திக்கு மட்டும் என்ன புகழ் உரைக்கு மயங்காதவரா? இருந்தாலும் தசரதன் விஸ்வாமுத்திரரின் புகழ்ச்சிக்கு மயங்கினாலும் கோபத்திற்கு பெயர் போன கோபத்தையே தன்னுடைய பலமாக கருதி கொண்டுள்ள விஸ்வாமுத்திரர் தன்னை புகழ காரணம் ஏதும் இல்லாமல் தன்னை புகழ்ச்சியாக பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு உணர்ந்த தசரத மகாராஜா, பெரியோரே, தவச்சீலரே, இந்த உலகத்தையே இரண்டாவது முறையாக சிருஷ்டிக்க முயன்ற தவச்சீலரே, நீங்கள் என்னை இந்த அளவுக்கு புகழ்வதற்கு எனக்கு சிறப்பு இருக்குமேயானால் அதை உங்களைப் போன்ற பெரியோர்களின் ஆசீர்வாதத்தினால் மட்டுமே எங்களுக்கு கிடைத்திருக்கும் என்பது இந்த உலகறிந்த உண்மை. இருந்தாலும் பெரியோர் என்னை நாடி வந்திருக்கும் காரணம் ஏதாவது ஒரு உயர்ந்த சிறப்பான காரணத்தினால் மட்டுமே அமைந்திருக்கும் என்பதை நான் உணர்வேன். அதனால் இப்போ என்னை பார்க்க வந்திருக்கும் காரணம் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்னிடம் கூறலாம் அப்படின்னு தசரத மகாராஜா கேட்குறாரு. விஸ்வாமித்திர முனிகளும் தசரத சக்கரவர்த்தியிடம் தான் வேண்டி விரும்பி வந்ததை நேரடியாகவே கேட்டு பெற்று கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் தசரத சக்கரவர்த்தியிடம் தன்னால் அந்த விஷயத்தை நேரடியாக உலகத்தையே அறிந்திருந்தாலும் அந்த தவயோகியால் கேட்க முடியலை. அதனால தான் கரடியை கண்ணாடி காட்டி பிடிக்க வேண்டும் என்றும் யானையை குழி தோண்டி பிடிக்க வேண்டும் என்ற யுக்தியை உணர்ந்த விஸ்வாமித்திர முனிகள் தன்னுடைய நாவன்மையின் புகழுரையால் தசரத சக்கரவர்த்தியை மதிமயங்கச் செய்து அவர் தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்க தொடங்குகிறார். நாங்களோ தவயோகிகள். நாங்கள் எங்கள் ஆயுட்காலம் முழுவதுமே ஏதாவது ஒரு நன்மை வேண்டி தவமியற்றிக் கொண்டே இருப்போம். அப்படி நாங்கள் தவம் செய்வதற்காக தனிமையான இடங்களை தேர்வு செய்யும் பொழுது அது அடர்ந்த வனப்பகுதியாக கூட இருக்கலாம். அப்படி நாங்கள் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு பல்வேறு விதமான இடையூறுகள் பலதரப்பட்ட துஷ்ட சக்திகள் மூலம் ஏற்படுது. உலகத்தின் நன்மை கருதி நாங்கள் இயற்றும் இந்த உத்தம யாகத்திற்கு அரக்கர்களின் தொந்தரவால் எங்கள் யாகத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாமல் தடைபட்டு கொண்டே இருக்கு. எங்களுடைய யாகம் தொடர்ந்து நடந்து முழுமை பெறுவதற்கும் இடையில் ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்தெறிவதற்கும் உன்னால் மட்டுமே முடியும் என்பதை உணர்ந்து அறிந்து வந்திருக்கும் என்னுடைய எண்ணத்தை ஏமாற்றாமல் எனக்கு உதவி செய்வாயா அப்படின்னு விஸ்வாமித்திர முனிகள் தசரத சக்கரவர்த்தியிடம் கேட்கிறாரு. முனிகளே, இதற்கு என்ன தயக்கம்? இதை நீங்கள் நேரடியாகவே என்னிடம் கேட்டிருக்கலாமே. என்னுடைய யானை, சேனைகை, அம்பாரிகளை அனைத்தும் உங்களுக்கு உதவி செய்ய நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விஸ்வாமித்திர முனிகளோ, நான் மேற்கொண்டுள்ள இந்த காரியம் நிறைவேற இந்த படைகள் முழுவதும் பத்தாது அப்படின்னு சொல்லும். விஸ்வாமித்திர முனிகளின் பதிலுக்கு தசரத சக்கரவர்த்திகளோ, என்னுடைய அனைத்து படைகளின் தளபதிகளையும் உங்களுக்கு படைகளுடன் துணையாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இதற்கெல்லாம் முழுமையாக திருப்தியடையாத விஸ்வாமித்திர முனிகள், எனக்கு மேலும் பலம் சேர்க்கக்கூடிய ஒரு ஆள் வேண்டும் அப்படின்னு வெளிப்படையாக கேட்குறாரு. தசரத சக்கரவர்த்தியும் தயங்காமல் உடனே உங்களுக்கு துணையாக நானே வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் விஸ்வாமித்திர முனிகள் இதனையும் மறுத்து, வேந்தே, உன்னாலும் இந்த காரியத்தை சிறப்பாக செய்ய முடியாது. உன்னிலும் சிறந்த வீரன் அயோத்தியில் ஒருவன் இருக்கான். அவனை என்னுடன் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதனை கேட்டு சற்று அதிர்ச்சியான தசரத சக்கரவர்த்திகள், இந்த அயோத்தியில் என்னை விட மிகச்சிறந்த வீரன் ஒருவன் இருக்கின்றானா? யார் அவன் ஐயனே? 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த மன்னன் என்ற சிறப்பு பெயரோடு மட்டும் இல்லாமல் இந்த உலகில் எனக்கு ஒப்பாரும் மிக்காரும் யாரும் இல்லை என்பதோடு மட்டும் இல்லாமல் இந்திரலோகத்தின் அதிபதியான இந்திரனையே விரட்டியடித்து இந்திரலோகத்தை பறித்து கொண்ட வலிமைமிக்க சம்பாசூரனோடு போர் செய்து அவனை வென்று இந்திரலோகத்தை மீட்டு மீண்டும் இந்திரனுக்கே வழங்கிய என்னால் உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு நிகரான வீரன் இந்த அயோத்தியில் யார் அப்படின்னு கேட்குறாரு. விஸ்வாமித்திர முனிகளும், மன்னரே, உன்னை விட மிகச்சிறந்த வீரன் மேலோகத்திலும் பூலோகத்திலும் பாதாள லோகத்திலும் இல்லை என்பதே நான் அறிவேன். இருந்தாலும் உன்னை விட 1 கோடி மடங்கு உயர்ந்தவன் இந்த அயோத்தியில் ஒருவன் இருக்கிறான். அவனை என்னோடு அனுப்பு.
நான் இல்லாத ஒன்றை எப்பொழுதும் இருப்பதாக சொல்லவே மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு விஸ்வாமித்திர முனிகள் சொல்கிறாரு. தன்னை விட உயர்ந்தவர் இந்த அயோத்தியில் யாருன்னு பார்த்தா, தன்னை வளர்த்து ஆளாக்கி மன்னனாக்கி அழகு பார்த்த வசிஷ்ட முனிகள் மட்டுமே தன்னை விட உயர்ந்தவர். அதனால் முனிகளே, நீங்கள் என்னை விட உயர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தியில் வசிஷ்ட முனிகள் மட்டுமே, நீங்கள் தாராளமாக அவரை அழைத்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதனை கேட்டு பெரும் குரலெடுத்து சிரித்த விஸ்வாமித்திர முனிகளோ, நானோ வயது முதிர்ந்தவன், என் தாடியோ என் வயிறு வரைக்கும் உள்ளது, நான் ஒரு தாடி, வசிஷ்ட முனிகள் ஒரு தாடி, 2 தாடிகளும் சேர்ந்து தடாகையிடம் எப்படி போர் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் தசரத சக்கரவர்த்தியோ, இது எனக்கு சாதாரணமான விஷயம், என் வீரத்தை பற்றி நன்கு அறிந்த நீங்களே இப்படி சொல்லலாமா? உங்களுடைய தவ வேள்வி முழுமை அடையும் வரை உங்களுக்கு முழு பாதுகாவலனாக இருந்து இறுதி வரைக்கும் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் தசரதன். ஆனால் விஸ்வாமித்திரர் மீண்டும், இந்த பூவுலகில் உன்னை விட 1000 மடங்கு சிறந்தவன் உன்னிடத்தில் இருக்கும், அவனை நீ என்னுடன் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவ்வளவு மிகச்சிறந்த வீரன் யாருன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு தசரதனே அவனை அறிந்து கொள்ளும் ஆவலில் கேட்கிறாரு. மன்னவரே, நீங்கள் பெற்றெடுத்த 4 மைந்தர்களில் ஒருவர் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ஆரம்பிக்கும் பொழுதே தசரத மகா சக்கரவர்த்திக்கு உடல் நடுக்கம் எடுக்க ஆரம்பிக்குது. தவச்சிலரே, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பதட்டத்தோடு கேட்கிறார் தசரத மகாராஜா. விஸ்வாமித்திர முனிகளோ தயக்கமின்றி, கரிய நிற செம்மல், அரிய ஆற்றல் படைத்த நீ பெற்றெடுத்த 4 பிள்ளைகளுள் மூத்தவனான ராமனை என்னுடன் அனுப்பு, கடவுளின் படைப்பு, அவனே எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாரு. இதனை கேட்ட தசரத மகா சக்கரவர்த்திக்கு மூர்ச்சையாகி கீழே விடும் நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் சுதாகரித்து கொண்டு சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்ட தசரத சக்கரவர்த்தியோ, குருவே, தபச்சிலரே, நீங்கள் சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? 12 வயது பாலகனான ராமன் பயமறியாத சிறுவன் என்றாலும் உலகறியாத பாலகன் ஆயிற்றே, அவனை எப்படி உங்களோடு அனுப்புவது? உலக நன்மை வேண்டி பல்வேறு விதமான யாகங்களை வளர்க்கும் உங்களுக்கே தங்களுடைய முழுபலத்தையும் ஒன்று திரட்டி எதிர்ப்புகளை காட்டும் உலகத்தில் வல்ல அரக்கியான தடாகையை எதிர்த்து 12 வயது மிகச்சிறிய பாலகன் எப்படி போர் செய்வான்? இதுதான் உங்களுக்கு தெரிந்த உலகறிந்த நியாயமா அப்படின்னு தசரத மகாராஜா மிகவும் துக்கத்தோடு கேட்கிறாரு. ஆனால் விஸ்வாமித்திர முனிகள் தன்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லாமல் ராமனை மட்டுமே காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனை கேட்டு தோல் வலிமையும் வால் வலிமையும் ஒருங்கே அமையப்பெற்ற தசரதனோ கவலைக்கடலில் ஆழ்ந்து போகிறாரு. மீண்டும் மீண்டும் தசரதனே வேண்டும் என்று எந்த புண்ணில் வேலை பாய்ச்சியது போல விஸ்வாமித்திர முனிகள் கேட்டதை கேட்டு அவரின் காலை பற்றி கதறி அழுது கெஞ்சி துடிக்கிறாரு தசரத மகா சக்கரவர்த்தி. குருநாதா, தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் செவிமடுத்து கேளுங்கள். என் மகன் இளம் பாலகன், போர்முகம் அறியாதவன், போர்க்கலையில் பல்வேறு விதமான ஜித்து விளையாட்டுகளை காட்டி மாய வித்தைகளை காட்டும் அரக்கர்களின் வஞ்சக செயல்களை அறிந்து அவர்களை வெல்லும் திறன் படைத்தவன் அல்ல ராமன். நானோ பல்வேறு விதமான அரக்கர்களை வென்று பல போர்களை கண்டவன். நானே உங்களுக்கு துணையாக இருந்து உங்கள் வேள்வித்தீயை முழுமையாக முடிக்கும் வரை உங்களுக்கு கடன்பட்டவனாக இருந்து உங்களுடைய ஆசை நிராசையாக விடமாட்டேன் அப்படின்னு தசரத மகாராஜா விஸ்வாமித்திர முனிகளின் காலில் விழுந்து எவ்வளவோ கெஞ்சி கதறி அழுது பார்க்கிறாரு. ஆனால் கோபத்தையே தன்னுடைய பலமாக கொண்டுள்ள விஸ்வாமித்திர முனிகளோ தன்னுடைய கோபக்கணல் வீசும் கண்களை உருட்டி தசரத சக்கரவர்த்தியை பார்க்கிறாரு. அந்த சமயத்தில் உலகமே ஒரு நிமிஷம் குலுங்குது. விஸ்வாமித்திர முனிகள் தசரத சக்கரவர்த்திக்கு சாபம் கொடுத்தாரா, அல்லது தசரத சக்கரவர்த்தி ராமபிரானை விஸ்வாமித்திர முனிகளோடு காட்டுக்கு அனுப்பினாரா அப்படின்ற விபரத்தை இந்த பதிவை தொடர்ந்து வரும் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. புதியதாக நம்ம பதிவை பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.